அன்பு நிறைந்த பக்தர்களே, இன்று நாம் முருகப்பெருமானின் 125 அழகிய பெயர்களை கேட்டு அவற்றின் அருளையும் ஆனந்தத்தையும் நம் மனதில் நிறுத்திக் கொள்ளப் போகிறோம். முருகனின் ஒவ்வொரு பெயரும் தெய்வீக அருளை தரும் வல்லமை கொண்டது. வாருங்கள், அந்த தெய்வீக நாமங்களை பக்தியுடன் ஒன்றாக சொல்லி பார்ப்போம். சக்திபாலன், சரவணன், சுப்பிரமணியன், குருபரன், கார்த்திகேயன், சுவாமிநாதன், தண்டபாணி, குகமுதன், பாலசுப்பிரமணியம், நிமலன், உதயகுமாரன், பரமகுரு, உமைபாலன், தமிழ்செல்வன், சுதாகரன். சத்குணசீலன், சந்திரமுகன், அமரேசன், மயூரவாகனன், செந்தில்குமார், தணிகைவேலன், புகானந்தன், பழனிநாதன், தேவசேனாபதி, தீஷிதன், கிருபாகரன், பூபாலன், சண்முகம், உத்தமசீலன், குருசாமி. திருஆறுமுகம், ஜெயபாலன், சந்திரகாந்தன், பிரபாகரன், சௌந்தரீகன், வேல்முருகன், பரமபரன், வேலையா, தனபாலன், படையப்பன், கருணாகரன், சேனாபதி, புகன், சித்தன், சைலொளிபவன். கருணாலயன், திரிபுரபவன், பேரழகன், கந்தவேல், விசாகனன், சிவகுமார், ரத்னதீபன், லோகநாதன், தீனரீசன், சண்முகலிங்கம், குமரகுரு, முத்துக்குமரன், அழகப்பன், தமிழ்வேல், மருதமலை. சுசிகரன், கிரிராஜன், குமரன், தயாகரன், ஞானவேல், சிவகார்த்திக், குஞ்சரி மணாளன், முருகவேல், குணாதரன், அமுதன், செங்கதிர் செல்வன், பவன்கந்தன், திருமுகம், கதிர்காமன், வெற்றிவேல், ஸ்கந்தகுரு. ஆலமுருகன், மனோதீதன், சிசிவாகனன், இந்திரமருகன், செவ்வேல், மயில்வீரா, குருநாதன், பழனிசாமி, திருச்செந்தில், சங்கர்குமார், சூரவேல், குருமூர்த்தி, சுகிர்தன், பவன், கந்தசாமி. ஆறுமுகவேலன், வைரவேல், அன்பழகன், முத்தப்பன், சரவணபவன், செல்வவேல், கிரிசலன், குலிசாயுதன், அழகன், தண்ணீர் மலையன், ராஜவேல், மயில்பிரீதன், நாதரூபன், மாலவன் மருகன், ஜெயகுமார். செந்தில்வேல், தங்கவேல், முத்துவேல், பழனிவேல், கதிர்வேல், ராஜசுப்பிரமணியம், மயூரகந்தன், சுகதீபன், குமரேசன், சுப்பையா, கார்த்திக், சக்திதரன், முத்துக்குமரன், வேலவன், கதிர்வேலன். விசாகன், கந்தன், விசாகன், குமாரன், அக்னிபூ. முருகு என்றால் அழகு என்று பொருள். மாறாத இளமையோடும் பலர் வியக்கும் அழகோடும் பேரின்ப நறுமணத்தோடும் அழியா தெய்வத்தன்மையோடும் விளங்கும் முருகனுக்கு பார்ப்போற்றும் பல பெயர்கள் உள்ளன. அந்த பெயர்கள் ஒவ்வொன்றிற்கும் அற்புதமான அர்த்தங்களும் உள்ளன. உதாரணத்திற்கு, விசாகம் நட்சத்திரத்தில் தோன்றியதால் விசாகன், அக்கினியில் தோன்றியதால் அக்னி பூ கங்கை தன் கரங்களால் முருகனின் தீப்பிழம்பு கருவை ஏந்தியதால் கங்காதரன், சரவண பொய்கையில் மிதந்ததால் சரவணபவன், கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்ததால் கார்த்திகேயன், அருவரும் இணைத்து ஒருவராக மாறியதால் கந்தன், ஆறுமுகம் கொண்டதால் ஆறுமுகன், சண்முகன். இப்படி தமிழ் கடவுள் முருகன் பெயர்கள் அனைத்திற்கு பின்பு ஒரு அர்த்தம் ஒளிந்துள்ளது. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள முருகன் பெயர்கள் பலவற்றை பெற்றோர்கள் பலர் தங்களது குழந்தைகளுக்கு சூட்டி மகிழ்வது வழக்கம். முருகன் பெயர்கள் என்றாலே அது அழகிய தமிழில்தான் இருக்கும். அப்படிப்பட்ட முருகன் பெயர்கள் பலவற்றை நாம் உச்சரிக்க நம்முள் ஒரு இனம் புரியாத இன்பம் பிறக்கும். முருகன் பெயர்கள் பலதை பல்வேறு நாட்டை சார்ந்த பலரும் வைத்துள்ளனர். உதாரணத்திற்கு, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா போன்ற பல நாடுகளில் முருகன் பெயர்கள் பிரபலம். தமிழ் கடவுள் முருகன் சிவமைந்தன் என்பதால் சிவ பக்தர்கள் பலரும் தங்கள் பிள்ளைகளுக்கு முருகன் பெயர்கள் சூட்டி மகிழ்வதுண்டு. நமக்கு தெரிந்த முருகன் பெயர்கள் சில, இன்னும் தெரியாத பல முருகன் பெயர்கள் உள்ளன. அதையெல்லாம் சீராக தொகுக்க முயற்சிப்போம். முருகன் பெயர்கள் பலவற்றை இனி வரும் காலங்களிலும் நம் குழந்தைகளுக்கு சூட்டி மகிழ்வோம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பல முன்னணி நிறுவனங்களுக்கும் முருகன் பெயர்கள் சூட்டப்படுவதுண்டு.
சரவணா ஸ்டோர்ஸ், சரவண பவன், இப்படி முருகன் பெயர்கள் கொண்ட நிறுவனங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். முருகன் பெயர்கள் உள்ள இடத்தில் அவரின் அருள் இருக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்று. கலைத்துறையிலும் கூட முருகன் பெயர்கள் கொண்டு எடுக்கப்பட்ட பல திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளன. அதே போல பல கல்வி நிறுவனங்களும் கூட முருகன் பெயர்கள் கொண்டு இயங்குகின்றன. இப்படி முருகன் பெயர்கள் பலதும் நாம் திரும்பும் திசையெல்லாம் ஒலித்து கொண்டேதான் இருக்கின்றன. இனி வரும் காலங்களிலும் நாம் முருகன் பெயர்கள் பலதை உலகெங்கும் ஒலித்திட பை செய்வோம். இவ்வாறு முருகப்பெருமானின் 125 அழகிய நாமங்களை கேட்டு மனதிற்கு அமைதியும் ஆனந்தமும் கிடைத்திருக்கும். எப்பொழுதும் முருகனின் பெயரை நினைத்தாலே பாவங்கள் நீங்கி புனிதம் பெறலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் அழகிய பக்தி உள்ளடக்கங்களுடன் சந்திப்போம். முருகன் அருள் புரிவானாக. வணக்கம்.